ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ இன்றைக்கி விலாக் வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது. நிறைய பேர் வந்து அக்கா எப்போ வெயிட் லாஸ் பண்ணுவீங்க, மறுபடியும் எப்போ வீடியோஸ் போடுவீங்கன்னு சொல்லி கேட்டுகிட்டே இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான வீடியோஸ் எல்லாமே வந்து அடுத்தடுத்து நம்ம விலாக்ஸில் வந்து வரப்போகுது. ஸோ January 22 மண்டே இன்றைக்கி தான் வந்து நான் வெயிட் லாஸே வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ரொம்ப ஒரு சிம்பிளாகவும் ஒரு ஹெல்தியரான வெர்ஷனில் தான் இந்த வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து இருக்க போகுது. ஸோ எல்லாமே வந்து நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்க்கலாம். ஸோ இதில் வந்து உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்தாலும் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கும் போது நான் அடுத்தடுத்த விலாக்ஸில் வந்து நான் அதை கிளாரிஃபை பண்ணிடுவேன். அண்ட் நான் ஃபாலோ பண்ண போகிறது வந்து பார்த்திங்கன்னா இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் தான் வந்து ஃபாலோ பண்ண போகிறேன். என்ன விண்டோன்னு வந்து பார்த்திங்கன்னா 16:8 அப்படிங்கிற விண்டோ. அண்ட் நான் வீடியோவோட ஸ்டார்டிங்கில் காட்டின மாதிரி என்னோடய வெயிட் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 70.10 kg இருக்குது. இதுக்கு முந்தின நாள் வந்து சண்டே இல்லையா? ஸோ சண்டே வந்து பார்த்தீங்கன்னா மதியானம் லஞ்சுக்கு வந்துட்டு நல்லா சிக்கன் பிரியாணி, சிக்கன் 65, அப்புறம் மட்டன் கிரேவி அது இதுன்னு சாப்பிட்டாச்சு. அண்டு ஈவினிங்குமே வந்து பார்த்திங்கன்னா அப்பார்ட்மெண்ட்டில் ஒரு ஃபுட் ட்ரக் வந்து வந்துருந்துச்சு, டோமினோஸ் பீஸா அது இதுன்னு சொல்லிட்டு அதுவுமே சாப்பிட்டுட்டு மறுபடியும் நைட்டும் வந்து பிரியாணி எல்லாமே சாப்பிட்ருந்தேன். ஸோ காலையில் எழுந்திரிச்சோடனே வெயிட் செக் பண்ணும் போது வெயிட் வந்து ரொம்ப ஜாஸ்தியாக காட்டுச்சு, 70.10 சொல்லிட்டு. ஸோ இதுலேருந்து தான் நம்ம வெயிட் லாஸ் ஜேர்னி வந்து ஸ்டார்ட் பண்ண போகிறோம். என்னோட ஈட்டிங் விண்டோ வந்து காலையில் 10 மணிலேருந்து தான் ஸ்டார்ட் ஆகும். சரி, அது வரைக்கும் ஏதாச்சும் இன்ட்ரெஸ்டிங்காக பண்ணலாமேன்னு சொல்லிட்டு கிச்சனுக்கு வந்து ஒரு ஸ்டிக்கர் வாங்கி வச்சுருந்தேன். இந்த சீக்ரெட் இன்க்ரீடியன்ட் இஸ் லவ்னு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்ச கோட்ஸ் அது. கிச்சனில் இன்னுமே ஒட்டினதுக்கப்புறம் ரொம்ப அழகாக இருந்துச்சு. அதை ஒட்டி முடிச்சதுக்கப்புறமா ஒரு ஹேர் பேக் வந்து மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம். அதுக்கப்புறம் சாப்பிட்டதுக்கப்புறம் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்து வச்சுட்டு இருந்தேன். வாரத்தில் வந்து 2 ஹேர் பேக் வந்து போடுறேன். டிஃபால்ட்டாக ஒரு ஹேர் பேக் வந்து எப்பயுமே தயிரும் முட்டையோட ஒயிட் இருக்கும் இல்லையா? ஸோ அதை மட்டும் வந்து மிக்ஸ் பண்ணி போட்டுருவேன். இன்னொரு ஹேர் பேக் வந்து சம்டைம்ஸ் வந்து சின்ன வெங்காயம் அப்புறம் கருவேப்பிலை இதெல்லாம் வந்து அரைச்சி போடுவேன். இல்லைன்னா வந்து நம்ம ஹைபிஸ்கஸ் லீஃப் இருக்கு இல்லையா? ஸோ அதை வந்து நல்லா பேஸ்ட் மாதிரி அரைச்சி அதை வந்து தலையில் தேய்ச்சி வச்சோம் அப்படின்னா முடி வந்து நல்லா லாங்காக வளர ஆரம்பிக்கும். அப்படியே எங்கள் ஹஸ்பண்ட் ஒர்க் ஃப்ரம் ஹோமில் தான் இருந்தாங்க. அவங்களுக்கு வந்து ஆனியன் ஊத்தாப்பமும் சட்னியும் வந்து ரெடி பண்ணி வச்சுருந்தேன். எனக்கு வந்து நேற்று பிரியாணி சாப்பிட்டனால பயங்கரமாக வந்து வெயிட் ஏறிடுச்சு. சரின்னு சொல்லிட்டு இன்றைக்கி காலையில் வந்து ஃப்ரூட்ஸ் மட்டுமே எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு மாதுளம்பழம் அப்புறம் கிரேப்ஸ் வந்து வாங்கி வச்சுருந்தேன். அது கூடயே வந்துட்டு கொஞ்சமாக ஆப்பிளும் வந்து எடுத்துக்கலான்னு சொல்லி ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். மாதுளம்பழம் கட் பண்ணி பார்க்கும்போது இந்த ஒயிட் கலரில் ஒரு லேயர் இருக்கும் இல்லையா? ஸோ அதுவுமே வந்து நம்ம எடுத்துக்கிற ரொம்ப நல்லது. அது லைட்டாக வந்து கசப்பும் இல்லாமல் துவர்ப்பும் இல்லாத ஒரு டேஸ்ட் இருக்கும். பட் அது வந்து நல்லதுன்னு சொல்லி சின்ன வயசுலேருந்தே அம்மா சொல்லுவாங்க. சரின்னு சொல்லிட்டு அதுவுமே எப்போ மாதுளம்பழம் சாப்பிட்டாலும் வந்து எடுத்துக்குவேன். கரெக்டாக 10 மணி எப்போ ஆகுன்னு சொல்லி பார்த்து பிரேக்ஃபாஸ்ட் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டு லைட்டாக பசிக்கவும் ஆரம்பிச்சிருச்சு. அண்ட் அப்படியே நம்ம அந்த ஹேர் பேக்கும் அப்ளை பண்ணிக்கலாம். மோஸ்ட்லி இந்த மாதிரி முட்டை இதெல்லாம் எடுத்துக்கும் போது நம்ம வீட்டுக்குள்ளே வச்சு அப்ளை பண்ணும் போது லைட்டாக சிந்திட்டாலும் ஸ்மெல் வந்துகிட்டே இருக்கும். சரின்னு சொல்லிட்டு டேரெக்டாகவே வந்துட்டு ரெஸ்ட் ரூம்லேயே வச்சு நல்லா அந்த சிங்க் ஏரியாலே வச்சு தேய்ச்சி விட்டுருவேன். ஸ்கேல்ப் எல்லாத்துலேயும் கம்ப்ளீட்டாக படுற மாதிரி ஒவ்வொரு லேயராக எடுத்து நல்லா தேய்ச்சி விட்டுக்கணும். அதுக்கப்புறம் நம்ம கேர்டு வந்து சேர்த்துருக்கோம் இல்லையா? அது வந்து நம்ம முடியை நல்லா சாஃப்டாக்கும். முக்கியமாக ஸ்கேல்பில் இருக்கக்கூடிய டெட் செல்ஸ், அழுக்கு இது எல்லாத்தையுமே வந்து நல்லா ரிமூவ் பண்ணி கொடுக்கும். அப்ளை பண்ணி ஒரு 1 hour கழிச்சு நம்ம நல்லா ஹேர் வாஷ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஹேர் வந்து நல்லா சில்கியாகவும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும். அண்ட் கண்டிஷ்னர் கூட எதுவுமே போட தேவையில்லை, அதுவே வந்து நல்லா சாஃப்டாக இருக்கும். இந்த தடவை என்னோட வெயிட் லாஸ் ஜேர்னியை எல்லாருக்குமே நல்லா டீட்டெயிலாக வந்து ஷேர் பண்ணணும். ஸோ தட் உங்களுக்கும் ஒரு ஐடியா கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நினச்சி இன்றைக்கி வந்து வீடியோ எடுக்க ஸ்டார்ட் பண்ணேன். ஆனால் நம்மளை சோதிக்கிற விதமாக வந்து பார்த்திங்கன்னா ட்ரைபேட் வந்து நல்லாவே உடஞ்சிருச்சு. வீடியோ ஷூட் பண்ணும் போது ட்ரைபேட் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 3வது கை மாதிரி. ட்ரைபேட் இல்லைன்னா ஒரு பர்டிகுலர் ஆங்கிள், நமக்கு விருப்பமான ஆங்கிள்லாம் நம்ம கேமரா வைக்க முடியாது. மேக்ஸிமம் வந்து நான் அந்த வீடியோ ஃபுல்லாகவே இப்போ இருந்து லாஸ்ட் வரைக்கும் கையிலே தான் வச்சு எடுத்திருப்பேன். ஸோ வீடியோ வந்து லைட்டாக ஷேக் ஆனாலும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. பிரேக்ஃபாஸ்ட் வந்து வெறும் ஃப்ரூட்ஸ் மட்டும் தான் வந்து எடுத்துக்கிட்டேன். மிட் மார்னிங் ஸ்நாக்காகவும் எதுவுமே வந்து எடுத்துக்கல. டேரெக்டாக லஞ்ச் ப்ரிப்பரேஷனுக்கு வந்துட்டேன். வெள்ளை பூசணிக்காய் கூட்டு தான் பண்ணிகிட்டு இருக்கேன். அதுக்கு வந்து ஒரு கீத்த அளவுக்கு வெள்ளை பூசணிக்காவும் நல்ல பெரிய பெரிய பீசஸாக கட் பண்ணிவிட்டு அதில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலைப்பருப்பு வந்து ஊற வச்சு சேர்த்துட்டு மஞ்சள் பொடி போட்டு ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கலாம். அண்ட் சைட்லேயே வந்துட்டு மணத்தக்காளி கீரையும் வந்து பண்ண போகிறேன். அதுவுமே வந்து வாஷ் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். இந்த கூட்டு பண்ணுறதுக்கு வந்துட்டு ஒரு கடாயில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை போட்டுட்டு நம்ம குக்கரில் வேக வச்சுருந்த வெள்ளை பூசணிக்காய் பருப்பு அது எல்லாத்தையும் லைட்டாக மேஷ் பண்ணி விட்டு இதுக்குள்ளே சேர்த்துக்கலாம். நான் வேக வைக்கும் போது உப்பு எதுவும் ஆட் பண்ணல, அதனால் இந்த ஸ்டேஜில் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்.
அது லைட்டாக ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம லாஸ்ட்டாக ஒரு பேஸ்ட் அரைச்சி ஆட் பண்ண போகிறோம். ஒரு மிக்ஸி ஜாரில் ஒரு 4-5 பல் தேங்காய், ஒரு 4 சின்ன வெங்காயம், கொஞ்சமாக ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், அப்புறம் 2 பச்சை மிளகாய், இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி இது கூட மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணும் போது நமக்கு நல்லா அந்த அவியல் ஃப்ளேவர் வந்து வரும். நம்ம ஏற்கனவே வந்து தேங்காய் எண்ணெய் தான் ஆட் பண்ணியிருக்கோங்கிறனால தேங்காய் சின்ன வெங்காயம்லாம் ஆட் பண்ணியிருக்கனால லைட்டாக ஒரு ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் 2 பச்சை மிளகா வந்து ஆட் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக அந்த ஸ்டேஜுக்கு வந்ததுக்கப்புறமா கொத்தமல்லி கருவேப்பிலை மேலே தூவி விட்டு நல்லா கலந்து விட்டு ஆஃப் பண்ணிடலாம். கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறமும் நல்ல வாசனை வரும். இதுக்கப்புறம் மணத்தக்காளி கீரை பொரியலும் ஷேர் பண்ணியிருக்கேன். ஒரு கடாயில் எண்ணெய் ஆட் பண்ணிவிட்டு கடுகு மட்டும் ஆட் பண்ணிவிட்டு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறமா சின்ன வெங்காயம், காஞ்ச மிளகாய் இதை நல்லா சேர்த்து வதக்கிக்கலாம். கீரை ஆட் பண்ணும் போது நிறையா இருக்க மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் அதை வதங்கும் போது நல்லாவே சுருங்கிடும் இல்லையா? ஸோ லாஸ்ட்டாக தான் வந்து உப்பு வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணிக்கலாம். லைட்டாக தண்ணி தெளித்து ஒரு 2-3 நிமிஷம் மூடி வச்சாலே கீரை வெந்துடும். அதுக்கப்புறம் லாஸ்ட்டாக நம்ம தேங்காய் பூ போட்டு இறக்கிக்கலாம். சாப்பாட்டுக்கு இன்றைக்கி 2 காய் பண்ணியாச்சு. அப்புறம் வந்து காரக்குழம்பு தான் வந்து பண்ணியிருக்கேன். சரி ஸ்வீட்டாக ஏதாச்சும் இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு பாயசம் மிக்ஸ் வந்து இருந்துச்சு. அது வந்து நம்ம 1 லிட்டர் பாலில் அந்த ஃபுல் பாக்கெட்டும் போடலை. நான் இன்றைக்கி 1/2 லிட்டர் தான் வந்து பால் எடுத்திருக்கேன். 1/2 லிட்டருக்கும் கம்மியாக தான் எடுத்திருக்கேங்கிறனால ஒரு பாதி பாக்கெட்டுக்கும் கம்மியாக வந்து போட்டு பாயசம் வந்து ஹஸ்பண்டுக்கும் பையனுக்கும் மட்டும் ரெடி பண்ணி வச்சிட்டேன். எப்பயும் இருக்க டேஸ்ட்டை விட இன்றைக்கின்னு பார்த்து காரக்குழம்பு நல்லாவே டேஸ்ட்டாக வந்துருந்துச்சு. அண்ட் கொஞ்சமாக வந்து ரைஸ் எடுத்துகிட்டு நிறைய கூட்டு நிறைய கீரை பொரியல் வந்து எடுத்துக்கிட்டேன். லஞ்ச் வந்து ஒரு 1 மணிக்கிட்ட எடுத்துக்கிட்டேன். அதுக்கப்புறம் பையனை ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்தாச்சு. அண்ட் ஈவினிங் ஸ்நாக்ஸ்க்குமே வந்து நான் எதுவுமே வந்து சாப்பிடல. ஏன்னா வந்து எனக்கு அடுத்து டின்னர் பண்ணணும் அப்படிங்கிற பரபரப்போடே இருந்தேன். ஏன்னா 6 மணிக்குள்ளே சாப்பிடணும்னு சொல்லிட்டு ஒரு வெள்ளரிக்காய், ஒரு கேரட், அப்புறம் ஒரு சப்பாத்தி ஃபஸ்ட்டு வச்சுட்டு ஒரே ஒரு முட்டை வந்து ஃப்ரை பண்ணி சாப்பிட்ருந்தேன். அதுக்கப்புறம் எக்ஸ்ட்ரா கொஞ்சம் பசுதுன்னு சொல்லிட்டு இன்னொரு சப்பாத்தியும் வந்து எடுத்துக்கிட்டேன். சப்பாத்திக்கு வந்து சைட் டிஷ்ஷாக காரக்குழம்பு வந்து எடுத்துக்கிட்டேன். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த டேயில் வந்து நான் இதெல்லாம் தான் வந்து சாப்பிட்டேன். எனக்கு வந்து மிட் மார்னிங் ஸ்நாக்கும் ஈவினிங் ஸ்நாக்கும் எதுவும் எடுக்கல. அடுத்தடுத்த வீடியோஸில் வந்துட்டு நான் அதுவுமே வந்து இன்க்ளூட் பண்ணி கேலரிஸ் கால்குலேட் பண்ணி சாப்பிட்லான்னு சொல்லி நினச்சிருக்கேன். ஸோ எல்லாமே வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். ஸோ நீங்கள் மிஸ் பண்ணாமல் செக் பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் சமையல் பவனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு சூப்பரான வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.